சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்ற ஒரு மேற்கோளுக்கு நிறைய அடியார்கள், நிறைய முன்னோடிகள் எல்லாருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வையில், என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தில் அதனுடைய கருத்து இதன் அடிப்படையாக வச்சு தான் இந்த மேற்கோளை சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது, இந்த உலகத்தில் எவ்வளோ வழிபாடுகள் இருந்தாலும், எவ்வளோ இறைவன்களை நாம் வழிபட்டாலும், முக்தி தரக்கூடிய, பிறவாநிலை தரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈஸ்வரன் மட்டுமே. சிவனை நாம் சொத்தாக நினைத்து வழிபாடு செய்ய செய்ய சிவபெருமான் நம்மை சொத்தாக நினைப்பார். அப்படி அவருடைய சொத்தாக நாம் மாறும் பொழுது நம்முடைய பக்தியில் அவர் மெச்சி, நம்முடைய தொண்டில் அவர் பூரிப்படைந்து நமக்கு பிறவா நிலையை நிச்சயம் தருவார். அப்படி பிறவாத நிலை நமக்கு வரும்பொழுது மீண்டும் இந்த மனித குலத்தில் நாம் பிறக்க மாட்டோம். ஆக இந்த மனித குலத்தில் பிறவாத நிலைதான், இந்த மனிதகுல பிறப்பு உனக்கு நாசமாகிவிடும் என்பதை அடிப்படையாக கொண்டு சிவனை முழுக்க முழுக்க வழிபாடு செய்தால் மனிதகுல பிறவி அறுபடும் என்பதைத்தான் சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்குள் ஏதேனும் மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாம பேசுவோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். இது உங்கள் சிவனை தேடி. நன்றி, வணக்கம்.